இப்போ என்ன லாஜிக் மிஸ்டேக்? படத்துல மூக்குத்தி அம்மனுக்கு 3 டிக்கெட்னு கேட்டீங்க, அந்த படம் தியேட்டர்லயே ரிலீஸ் ஆகல. அதானே எனக்கே தெரியும்டா. இன்னொரு மிஸ்டேக் சொல்லிட்டா, இன்டர்வல்ல 4 ஷாட் வந்து சிஜி நல்லாவே இருக்காது. பட்ஜெட் இல்லப்பா. You asking me to be in politics? Yes. Don't you think there are enough and more people already in politics? You want me also to join? நான் பாடணுமா இப்போ? நீ போன பாதை நான் போக வேண்டும். நம்ம தமிழ்நாடோட இப்ப சீஃப் மினிஸ்டர் விஜய் சாருக்கு நான் ஒரு கதை சொன்னேன், நடக்கல. இந்த வாட்டி தான் நான் ரியலைஸ் பண்ணேன். ஹாய்டா. ஹாய்ண்ணா, என் பேரு சேது ராமலிங்கம். சேது ராமலிங்கம், ரொம்ப மாடர்ன் நேம். கார்த்திஸ்வரனோட சேது ராமலிங்கம். வணக்கம். எனக்கு ஒரு டவுட்ண்ணா, சொல்றா. கருப்பு படத்துல வந்து பேபி கண்ணன் வந்து கருப்பு கிட்ட தோத்து போன மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, பேபி கண்ணன் தான் அந்த சேலஞ்சில ஜெயிச்சான். நான் இப்ப என்ன சொல்லணும் உனக்கு? அது நீங்க என்ன, நீங்க கதை எழுதும் போது பேபி கண்ணன் வந்து சேலஞ்சில தோத்து போனார்னு நினைச்சு எழுதினீங்களா இல்ல ஜெயிச்சிருக்காருன்னு நினைச்சீங்களா? படம் வெற்றி அடையணும் என்று எழுதினேன். ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி ஜீ தமிழில் இந்திய தொலைக்காட்சிகளில் முதன்முறையாக என்று சுதந்திர தின திரைப்படமாக கருப்பு வருகிறது. குடும்பத்துடன் பார்த்து மகிழவும். எப்படி ப்ரோமோ வேற பண்ணிட்டேன் இதுலயே. அங்க வினிதா சொல்லுங்கிறாங்க, ஸ்பாட்டிஃபை ஓனரே இங்க சும்மா இருக்கிறாரு. வினிதா வந்து என்ன ஜீ தமிழ் நான் சொல்றேன் அப்படின்னு. வினிதா இஸ் வெரி பர்டிகுலர். யூ கான் சே யூடியூப், யூ கான் சே ஜீ தமிழ், யூ கான் சே அடுத்த அதெல்லாம் சொல்லக்கூடாதுல்ல. யா, நான் எதையும் நினைச்சு எழுதலப்பா. நான் என்ன நினச்சி எழுதினேன் அப்படின்னா, நான் செம்மையாக ஒரு சூர்யா சார் படம் பண்ணுறேன், அதில் எனக்கு ஒரு செம்மையான ரோல் இருக்குது, அதான் பேபி கண்ணன். அப்படி தான் நினச்சி நான் எழுதினேன். ஆக்சுவலாக அந்த படத்தில் வந்து அந்த இலையில இருக்கிற கருப்பு தான் வந்து உங்ககிட்ட சேலஞ்சு கொடுத்துருப்பாங்க. ஆனால் அந்த கோர்ட்டு புதுசாக போனதுக்கப்புறம் அங்கே வர்ற கருப்பு வேற. அப்போ நீங்கள் தானே சேலஞ்சில் அந்த கருப்பு கூட ஜெயிச்சிங்க. இந்த மாதிரி இது நான் இப்போ வந்து கேரம் போர்டு விளையாடுறேன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு மைனஸ் போட்டால் நீ முதல்ல ஒரு காயின் போடணும், அப்புறம் தானே ரெட்டு போடணும், அப்படிலாம் பேசுகிற மாதிரி இருக்கு. இப்போது சினிமாவில் வந்து அன்றைக்கி யாரோ ஒரு டேரக்டர் தான் சொன்னார், யார் சொன்னார்னு தெரியல, டூட் டேரக்டர்னு நினைக்கிறேன். பேசினு இருக்கும்போது டூட் டேரக்டர் செம்மையாக பேசுவார். அன்றைக்கி பேசும்போது சொன்னார், ஆனால் சினிமாவில் வந்து லாஜிக் வின் ஒன்ஸ், என்டர்டைன்மெண்ட் வின்ஸ் ஆல்வேஸ் அப்படின்னாரு. ஓ, என்ன இந்த பையன் ஒரு பையன் இடத்துலேயே இவ்வளோ பயங்கரமாக பேசுகிறானே இருந்தது. பட் ஆனால் அது கரெக்டு தான். எனக்கு இந்த கொஸ்டின்ஸ்லாம் வரவே வராதுன்னு தோணுச்சு. இதெல்லாம் இப்போ படம் ரிலீஸ் ஆகி இப்போ 100 நாளில் நீ கேட்குற, பார்க்குறவங்களுக்கு தேட்டரில் ஜாலியாக இருக்கணும், ஒரு நல்ல பிகினிங், நல்ல கிளைமேக்ஸ், நல்ல இன்டர்வெல், அவ்வளோதான் நான் எதிர்பார்த்தேன். என்னடா நீ இவன் எனக்கு தெரிஞ்சு இவன் இந்த இவரா செல்ஃபி ரிவ்யூ கார்த்திக், ஐ காட் யூ ப்ரோ, யூஆர் இன் மார் வேஷம். இப்போ என்ன லாஜிக் மிஸ்டேக்? படத்துல மூக்குத்தி அம்மனுக்கு 3 டிக்கெட்னு கேட்டீங்க, அந்த படம் தியேட்டர்லயே ரிலீஸ் ஆகல. அதானே ரிலீஸ் ஆகல. ஆமாம், கையை பிடிச்சி இழுத்தேன் அப்படின்ற மாதிரி எனக்கே தெரியும்டா. சும்மா வச்சேன். வேற ஏதாவது ஒரு படம் வச்சேன்னு வச்சுக்கோ, நான் நடிச்ச படமே வேற டேரக்டர் நம்மளை வந்து ஐயோ என் படத்தை இப்படி சொல்லி அதை நம்ம படத்தையே வைக்கலான்னு தான் வச்சேன். வேற ஏதாவது இருக்கா? இன்னொரு மிஸ்டேக் சொல்லிட்டா, இன்டர்வல்ல 4 ஷாட் வந்து சிஜி நல்லாவே இருக்காது, ஆனா கடைசியில மாத்திட்டோம். கிளைமேக்ஸ் தான். சிங்கம் சூர்யா வரவர் ஏன் அந்த திடீர்னு மூஞ்சி அப்படிலாம் இருந்ததுன்னு கேட்குறியா? பட்ஜெட் இல்லப்பா. வேற என்ன? சொல்லு, கேட்டு தொலை. எஸ், இஸ் ரோஸ்டிங் மை ஃபிலிம். துருவாங் இஸ் ஃபைண்டிங் ஆல் த ஃபால்ட்ஸ். ப்ளீஸ் டோன்ட் டெல் அனுபமா சோப்ரா, ஓகே? ஷீ திங்ஸ் ஐ எம் a big director or not. அஞ்சான் படத்துக்கு 5 டிக்கெட் இருக்குன்னு நீங்க பழைய படத்துல சொல்லிருப்பீங்க. என்ன இருடா, உட்காந்துக்கிறேன், டயர்டா இருக்கு. சொல்றா. இந்த படத்துல வந்து சூர்யா சார் வந்து உங்ககிட்ட மூக்குத்தி அம்மன் கிட்ட மூக்குத்தி அம்மன் கிட்ட 3 டிக்கெட் இருக்கு வேறேன்னு கேட்பாங்க. ஸோ இந்த டயலாக் வந்து நீங்க படம் எடுக்கும் போதே சூஸ் பண்ணீங்களா இல்ல முன்னாடி எழுதும் போதே வந்து? எழுதும் போது தானே நான் எனக்கு ஆன் த ஸ்பாட்டில் போய் எடுக்க தெரியும். ஆல்ரெடி படம் எடுக்கவே பயமாக இருக்கும், எனக்கு பதட்டமாக இருக்கும். அங்கே போய் டைலாக்லாம் வேற மாற்ற முடியாது. எல்லாமே எழுதும் போதே இருந்தது, அனைத்தும் எழுதும் போதே. கிளைமேக்ஸ் ஒன்று இருக்குல்ல, அந்த கிளைமேக்ஸ் வண்டி நான் போய் ஒரு காந்தாரா படம் பார்க்கும்போது தியேட்டரில் எல்லாம் ரொம்ப மெஸ்மரைஸ்டாக இருந்தாங்க. ஸோ நம்மளுக்கு தெரியாத ஒரு சாமி அந்த படத்தில் வர அந்த சீனுக்கே மொத்த தியேட்டர் தமிழ்நாட்டில் ஒரு மெஸ்மரைஸாக இருக்காங்கன்னா, நம்ம ஊர் சாமி, அப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணலாமா அப்படின்னு அந்த படத்துலேருந்து எனக்கு இன்ஸ்பயர் ஆகி அது ஒண்டி தான் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணும். ஸோ அது நான் வந்து ஆட் பண்ணாமல் வேறு ஏதாவது யோசிச்சு எதுவுமே வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணல. எல்லாமே எழுதும் போதே இருந்தது. படம் எடுத்து முடித்தோடனே சாயபேங்கர் எப்படி வேலை செய்கிறாரு அப்படின்னு பார்த்ததுக்கப்புறமே இந்த படத்தில் ஏன்னா நிறைய டான்ஸ் ஆடுற பாட்டு இல்லை, ஸோ எல்லா ஃபைட்டும் பாட்டில் வைக்கலாம், இந்த மாதிரி கால்லாம் முன்னாடியே எடுத்துட்டோம். நீ படத்தில் பார்த்தோன்னா எல்லா ஃபைட்டுமே பாட்டில் தான் வரும். ஸோ நிறைய விஷயம் முன்னாடியே எடுத்துட்டோம். இதுக்கு மேலே நான் ஒரு லைன் சொன்னால் கூட என்ன தெரியுமா சொல்லுவாங்க, படம் ஓடிடுச்சு புழுத்த ஆரம்பிச்சிட்டான் அப்படின்றாங்க. எனக்கு அப்படி சொல்ல வேணாம். எனக்கு கால் பண்ணி, என்னது யார் ஒன்று கால் பண்ணி 10 சட்டைக்கு ஒரு டிக்கெட் இருக்கு வரியான்ற மாதிரி தான் கூப்பிட்டாங்க. அப்படியா கூப்பிட்டாங்க? இவனுக்கு நீங்கள் கூப்பிட்டது தப்பு பண்ணிட்டா. இந்த கேண்டிடேட்டை நோட் பண்ணிக்கோங்க. உன் பேர் என்ன? சேது ராமலிங்கம். சேது ராமலிங்கம். இருடா, உனக்கு இருக்குடா. உனக்கு எங்கேருந்துடா வர நீ? நான் என் ஊர் வந்து நீலகிரினா. டெல்லியா? காலேஜ் படிக்கிறேன் நான். நீலகிரி. நீலகிரி. நீலகிரி மாவட்டத்தில் கூடலூர்னா. கூடலூர். இப்போ இங்க சென்னையில இருக்கேன், நான் காலேஜ் படிக்கிறேன். அட்ரஸ் எல்லாம் வாங்கிக்கோங்க. பிரசாந்த்
டீல் திஸ் காய். ஸோ உங்ககிட்ட பேசுனதுக்கு ரொம்ப ஹாப்பிண்ணா. தேங்க்யூடா. 45 மினிட்ஸ் கேள்வி கேட்டிருக்க நீ. சவுக்கு சங்கர் பற்றிலாம் பேசுகிறீங்க, மேபி எதிர்பார்க்கலாமா? ஏன்னா அவர் ஷோவில் இன்டர்வியூக்கா? அடுத்த படம் ப்ரொமோஷனுக்கு வேணா வரேன். இல்லை, எல்லாருக்கும் புரிஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எல்கேஜி ரீக்ரியேஷன். LKG recreation what? You are asking me to be in politics? Yes. Don't you think there are enough and more people already in politics? You want me also to join? No! Rejected! ரெக்வஸ்ட்டை ஒன்று நீங்கள் ஒரு வாய்ஸ் டெஸ்ட் பண்ணுவீங்கல்ல. நான் பாடணுமா இப்போ? நீ போன பாதை நான் போக வேண்டும் மகளே தாய். அதானே வாய்ஸ் நல்லா இருக்கு. ரெண்டாவது ரிக்வெஸ்ட் என் ஒய்ஃபுக்காக. நாங்கள் எப்போவுமே காரில் உங்கள் பாட்காஸ்ட் கேட்கும்போது நீங்கள் பாட்காஸ்ட் முடியும் போது ஒன்று பண்ணுவீங்கல்ல. ஸோ அதுக்கு வந்து அப்பா முடிஞ்சிச்சுன்னுவேன். எஸ், ஒரு மியூசிக் போடுவீங்கல்ல, அந்த மியூசிக் வந்து எங்கள் ஃபேமிலியே பெரிய ஃபேன். மியூசிக் போடுவேன். சாய பேங்கர் தான் போடுவாரு. ஓகே, தேங்க்ஸ் ப்ரோ. இப்போ உங்க மாமனாருக்காக ஏதாவது? அவ்வளோதான். குழந்தைக்காக? போதும் ப்ரோ, கருப்பு படமே போதும். என் Thank you. பையன் ஃபுல்லாக அதான் பாடுறான். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஜேர்னியை சஸ்டெயின் பண்ணுறதுக்கு அருள் ஜோதி, இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன்னு நினைக்கிறேன். நானும் வந்து சஸ்டெயினே பண்ணிக்க மாட்டேன், எங்கேயோ கிவ் அப் பண்ணிடுவேன். கொஞ்சம் வருஷம் முன்னாடி நான் போய் நம்ம தமிழ்நாடோட இப்போ சீஃப் மினிஸ்டர் விஜய் சாருக்கு நான் ஒரு கதை சொன்னேன். நடக்கலை. நான் சொல்கிறது 2021. சார் என்னை கூப்பிட்டு ஏதாவது ஐடியா இருக்கா கேட்டார். நான் அப்போ ஒரு கதை சொன்னேன், ஒரு 1 hour சொன்னேன். அவருக்கு ரொம்ப பிடிச்சது. பட் சம் ரீசன்ஸ் நடக்கலை. திருப்பி நான் வந்து இந்த படம் நான் எழுத ஆரம்பிக்கும் போது ஒரு பாயிண்டில் நான் அவர்கிட்ட போய் ஒரு கதை சொன்னேன். இட் வென்ட் ஸோ க்ளோஸ், பட் நடக்கலை. பட் இந்த வாட்டி தான் நான் ரியலைஸ் பண்ணேன், என்கிட்ட தான் லீக் இருக்குன்னு. நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னது தான். சம்வேர் ஐ எம் குட் பட் நாட் குட் இனஃப். ஸோ ஐ ஸ்டார்டட் அரெஸ்டிங் த லீக். இது வந்து ஒரு பெரிய விஷயமாலாம் இல்லை. லீக்னா நான் சொல்கிறது வந்து என்கிட்ட ஒரு பெரிய குறை இருந்தது, அதை நான் திருத்திக்கிட்டேன்லாம் இல்லை. சம்வேர் நம்ம மைண்டில் வந்து ஒரு சின்ன ஒரு இன்கம்ப்ளீட்னஸ் இருந்துனே இருந்தது. நான் பண்ணுற வேலையில் என்னோட எல்லா இதுலேயுமே இருந்தது. இப்போ நான் வந்து நாலுலேருந்து இதை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 100 வாட்டி அதை பண்ணிகிட்டே இருப்போம். அதுவே ஒரு லீக். ஸோ நான் இந்த மாதிரி குட்டியாக இருக்கிற லீக்கெல்லாம் அரெஸ்ட் பண்ணது தான் இந்த படத்தோட வெற்றி. சூர்யா சார் இந்த படத்தை ஒத்துக்கிட்டது. ஸோ ஐ திங்க் சம்வேர் நம்ம எல்லாருமே அந்த விஷயத்தை ஃபைண்ட் அவுட் பண்ணி, இல்லைன்னா நம்மக்கிட்ட இருக்கிற அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, என்னோட லைஃப் என்னோட கண்ட்ரோலில் இருந்தது. நான் சொல்கிறதுல உடம்பு கேட்டுச்சு, நான் சொல்கிறதுல மைண்ட் கேட்டுச்சு. என்னை சுற்றி நடக்கிற விஷயங்களில், பெரும்பான்மையான விஷயங்களில் என்னால் ரொம்ப கிளியராக பார்க்க முடிஞ்சது. என்னோட அவேர்னஸ் பெட்டராச்சு. ஸோ சம்வேர் ஐ ஃபீல் நம்ம அந்த லீக் அரெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா பெட்டர் ஆகும், எல்லாமே கரெக்டாக நடக்கும். நான் வந்து என்னெல்லாம் இந்த படத்துக்கு எழுதினேனோ மனசில் நினச்சேன். நான் ரைட்டில் எழுதுவேன், லெஃப்டில் எழுதுவேன். நாட் லைக் டெய்லி போயிட்டு லெஃப்டில் எழுதினு இருக்க மாட்டேன். அஃபர்மேஷன் அது பேர். நம்ம லெஃப்ட் ஹேண்டில் எழுதினோன்னா ரைட் பிரெயினில் பதியும், ரைட் ஹேண்டில் எழுதினோன்னா லெஃப்ட் பிரெயினில் பதியும். நான் மாற்றி எழுதுவேன். வாட் எவர் ஐ வாண்டட் த்ரூ கருப்பு ஹஸ் ஹேப்பன் டு மீ சோ ஃபார். ஐ ஸ்டில் ஹவ் லாட் ஆஃப் அன்ஃபினிஷ்ட் திங்ஸ் நான் எழுதியிருக்கேன். பட் ஐ 100% பிலீவ் இட் வில் ஹேப்பன். பட் இட் ஒன்ட் ஹேப்பன். சும்மா நம்ம போய் எழுதினா நடக்காது. வி ஹவ் டு டியூன் அவர் செல்ஃப். தட் லீக் அரெஸ்ட் பண்ணுறது, கொஞ்சம் டிசிப்ளினாக இருக்கிறது, கீப் யுவர் செல்ஃப் வெரி க்ளீன், தாட் வைஸ். ஸோ ஐ திங்க் சேம் ஆன்சர் தான் அருள் ஜோதி. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ சார். காட் பிளஸ் யூ. There is a lot of emotional dependency on you. இப்போ 2 வருஷமா இல்லைல்ல, ஸோ ரொம்ப வாய்டாக இருந்தது எனக்கு. எவ்ரி டைம் ஐ டிரைவ் ஒரு 20 நிமிஷம் அந்த பாட்காஸ்ட் அந்த கேட்கலனா இட் ஃபீல்ஸ் வெரி எம்டி. ஸோ ஹவு இஸ் தட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் யூ? பிகாஸ் அது கேட்கலனா இட்ஸ் வெரி எம்டி. அது கேட்டால் தான் அந்த ஜேர்னி, அந்த டே, அந்த வீக்கே எனக்கு வந்து இட்ஸ் ஃபீல்ஸ் ஸோ ரிலாக்ஸ்ட். அந்த ஸ்டோரிஸ் எஸ்பெஷலி. ஸோ ஹவு டஸ் இட் ஃபீல் ஃபார் யூ டு டேக் தட் ரெஸ்பான்சிபிலிட்டி? ரெண்டாவது கொஸ்டின், ஹவு டஸ் யுவர் கிரியேட்டிவிட்டி, தட் ப்ராசஸ் ஒர்க்ஸ்? இந்த ஸ்டோரி இது ரீச் ஆகணும், இது எனக்கு ஷேர் பண்ணணும். ஏன்னா இந்த வீக்லி சொல்லணுங்கிறது ஒரு டைம் டேபிள் மாதிரி இருக்கலாம் உங்களுக்கு. பட் இதுதான் எனக்கு சொல்லணும்னு எப்படி அந்த கிரியேட்டிவிட்டி உங்களுக்கு ஒர்க் ஆகுது? சரி, ஃபர்ஸ்ட் திங் ஐல் ஆன்சர் யுவர் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். உங்களுக்கு எனக்கு புரியுது எனக்கு எப்படி இருக்கும்னா, சில நேரத்தில் வந்து நான் டெய்லி சவுக்கு சங்கர் கேட்டுனே இருப்பேன். எனக்கு அவர் கேட்கலன்னா அன்றைக்கி நாளே கம்ப்ளீட்டே ஆகாது. இது இப்போ இல்லை, ரொம்ப வருஷமாக. ஆனால் சில நேரத்தில் அவர் வந்து அரெஸ்ட் ஆகிடுவார். சில நேரத்தில் அவர் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு ரொம்ப எனக்கு ஐ கைண்ட் ஆஃப் ரெஸ்பெக்ட் இஸ் கட்ஸ் டு ஸ்டாண்ட் அப் அண்ட் சே வாட் ஈ ஃபீல்ஸ் ரைட்.
ஸோ அதனால சில நேரத்தில் அவர் வந்து ப்ராப்ளம் வரும்போது எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்ன ஏன் சவுக்கு சார் இப்படி ஆயிடுச்சேன்னு. நிஜமாலே நான் சொல்கிறேன். லைக் எனக்கும் புரியும். ஐயோ இவர் நம்ம டெய்லி கேட்குறோன்றதை தாண்டி உண்மையை ஒருத்தன் சொல்கிறான் சத்தமாக, அது உண்மையாக பொய்யா எனக்கு தெரியாது, ஆனால் அவன் சொல்லும்போது எனக்கு உண்மையாக ஃபீல் ஆகுது. ஸோ எவ்ரி டைம் சம்திங் ஹேப்பன்ஸ் டு ஹிம் ஐ ஃபீல் பேட் வென் இஸ் அவே ஃபார் அ லாங் டைம். சில நேரத்தில் அந்த கேஸ்லாம் வரும்போது காலையிலேருந்து கோர்ட் இதே பார்த்துணும், ஜட்ஜ் என்ன சொன்னார், ஜட்ஜ் கடவுளே இந்த ஜட்ஜி யூடியூப் பார்க்குறவராக இருக்கணுமே நினச்சிப்பேன். ஸோ இந்த ஷோவும் அது மாதிரி நிறைய பேருக்கு ஐ சி வென் த ஆப்சன்ஸ் இந்த 2 இயர்ஸில் வந்து லாட் ஆஃப் பீப்புள் ஹவ் மெயில்ட் மீ, மெசேஜ் மீ இன்ஸ்டாகிராமில். எனக்கு இது ஏன் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ரொம்ப இதுன்னா, இது வந்து நிறைய பேரோட ஹோல்டு மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். அது நிறைய பேர் வந்து 1 லட்சம் 1 கோடியாக எனக்கு தெரியாது. பட் ஈவன் இஃப் இட் இஸ் 100 people 1000 people, ஐ வாண்ட் டு கிரியேட் அ கம்யூனிட்டி டு சே அந்த கம்யூனிட்டி வந்து கரெக்டான வழியில் போகணும், நிறைய நல்ல விஷயங்கள் பற்றி பேசணும், அவங்க லைஃப் பெட்டராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வாரம் எப்படியாவது வந்து பேசுகிறது எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். எதை சூஸ் பண்ணுன்றது அந்த வீக் தான் டிசைட் பண்ணும். சில நேரத்தில் சின்ன வயசு 4வது நடந்த கதை எதுன்னு சொல்லுவேன்னா அந்த வீக்கில் எதுவுமே நடந்திருக்காது. எல்லா வீக்கும் எதாவது நடந்துனே இருக்குமா? நடக்காது. நான் இதில் வேறு ஜோக்காக பேசினா அவங்களுக்குலாம் பிடிக்க மாட்டேன். இதெல்லாம் போயிட்டு கமெண்ட்ரியில் பண்ணு, இங்கே வந்து ஏதாவது சீரியஸாக கதை சொல்லுன்றீங்க. ஸோ அதனால் ஏதாவது வாரம் நடக்காது. சில நேரத்தில் வந்து என் லைஃப்பில் நடக்கலைன்னா வேறு யாரோ லைஃப்பில் நடக்குதா பார்ப்பேன். அதுவும் இல்லைன்னா சின்ன வயசுலேருந்து எடுத்துன்னு போய் சொல்லுவேன். பட் இட் இஸ் ஆல்வேஸ் அபவுட் வாட் டு ஐ ஃபீல் அட் தட் பாயிண்ட். ஸோ இந்த நாளைக்கு வர வேண்டிய ஷோ நான் இன்னும் ரெக்கார்டே பண்ணல. பட் ஐ ஆல்ரெடி நோ வாட் ஐ வாண்ட் டு சே. ஸோ சில வாக்கில் வந்து கடைசி நிமிஷம் வரைக்கும் எதுவுமே தோணவே தோணாது. சும்மா ரேண்டமாக ஏதோ போடுவோம் அப்படி எனக்கு மனசு வராது. பட் ஆனால் அந்த வாரத்தில் அந்த நாளில் என் மூடு என்னவோ அதுதான் அந்த ஷோ. தேங்க்யூ ஆர்த்தி. ஆன்சர் இன் 10 marks சொல்லிட்டேன் உங்களுக்கு.